ஹலோ ஆல் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வந்ததுலேருந்தே மாடி கீழேன்னு எல்லா வீடையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் அங்கங்கே இருக்க பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை. அதனால் இன்றைக்கி அதை தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த பாக்ஸ் இல்லாத வீடு எங்கேயுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீட்டில் இதை பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தருமே ஆனால் ஒவ்வொரு டைப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் இதை பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் தான் போட்டு வைப்போம். அத்தை தான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. மாமாவே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு டைமும் புதுசாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோடனே பழசெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு நீட்டாக தொடச்சிட்டு எடுத்து வைப்பேன். இந்த டைம் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கலை, ஆனால் ரொம்ப குப்பையாயிருச்சுன்ட்டு எல்லாத்தையுமே லீவு நாளில் எடுத்து வச்சிட்ருந்தேன். இது 2 டேஸாக எடுத்த வீடியோ தான். ஃபஸ்ட் அடுக்கில் மட்டும் அத்தை கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. மித்த 3லையுமே ஸ்நாக்ஸ் தான். காரம் ஒன்று, இனிப்பு ஒன்றுன்னு ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்று வச்சுருப்போம். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இருந்துச்சுன்னா. உண்மையை சொல்லணும்னா நான் வீட்டுக்குன்னு எந்த ஐட்டமுமே இந்நாள் வரைக்கும் வாங்கினது கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பாத்திரம் எல்லாமே அத்தை தான் வாங்கியிருந்தாங்க. இந்த வாரம் சண்டே மீன் தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா எல்லாருமே இருக்கிறதுனால. ஹஸ்பண்டை கொஞ்சம் வஞ்சர மீன் மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் குளத்துல மீன் கிடைக்கின்ட்டு இன்னொரு தாத்தாட்ட வேற மீன் சொல்லியிருந்தாங்களா, அவங்களும் ஒரு 4 கிலோ கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா மீன் ரொம்ப வந்துருச்சு. இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த மீன் குழம்பே போதும்னு நினைக்கேன். அவ்வளோ மீன் இருக்குது. ஆனால் இதை பார்த்ததுமே எனக்கு சமைக்க தோணலை. இவ்வளோத்தையும் எப்படிடா வைக்கன்னு திணறி போயிட்டேன் நான். மேக்ஸிமம் ஒரு 1 கிலோ 2 கிலோனா ஈஸியாக வச்சுருவேன். இவ்வளோலாம் நான் வச்சதே கிடையாது. அதனால் பொரிக்கிறதுக்கு மட்டும் மசாலாலாம் போட்டு நீ பொரிச்சு எடுத்துட்டு குழம்பு நான் வச்சுருதேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா கண்டிப்பாக என்னால் வைக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லவே செஞ்சுட்டேன். பொரிக்கிறதுக்கு வத்தப்பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் குழம்பு பொடி, மிளகு பொடி, ஜீரகம், கொஞ்சோண்டு பூண்டு, உப்பு, தயிர் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா ஊறிச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் பொரித்து எடுத்துட்டேன். நான் ஊரில் இருக்கிற வரைக்கும் எந்த சமையலுமே தெரியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அத்தை எனக்கு ஃபுல்லாகவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. எனக்கும் சரி அக்காவுக்கும் சரி இந்த நீங்களே சமையல் பண்ணுங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போக மாட்டாங்க. கூடவே இருந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணும்னு வந்த புதுசுலேயே சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால தான் எனக்கு கொஞ்சம் சமைக்கவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அத்தை வந்து சமையல் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. நான் சாதத்தை வச்சுட்டு அப்புறம் மீனை ஃபுல்லாக பொரிச்சிட்டேன். அத்தை குழம்பு ஃபுல்லாகவே வச்சுட்டாங்க. அது என்னன்னு தெரில, அவங்க வச்சா மட்டும் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். நானும் அதே பொடி தான் போடுதேன். ஆனால் அந்த குழம்பு அந்த டேஸ்ட்டே வராது. அந்த சில பேர் வச்சா கைப்போக்குவோன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான் நினைக்கேன். இப்போ விட்டால் ஒரு 10 பேர் கூட நானே சமைச்சிருவேன். அந்தளவுக்கு கற்றுக்கிட்டேன் நான். வீட்டால் மட்டும்னா நானே சமைச்சிருவேன். கெஸ்ட்டு மட்டும் யாராவது வந்தாங்கன்னா அத்தையே நீ பாதி பாரு நான் பாதி பார்க்கேன்னு பிரிச்சுக்கிடுவோம் 2 பேருமே. வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சேரீ வந்து என்னோடய வெட்டிங் டேக்கு எடுத்தது தான். நிறைய பேர் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது முந்தி அடிக்கிறது போக அந்த கீழே எல்லாமே நூல் நிறைய பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி சேரீ எடுத்திங்கன்னா முதல்ல அதையுமே தச்சுருங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சேரீ கண்டிப்பாக எடுப்போம். கொலுசு பிடிச்சி இழுக்க அது ஃபுல்லாகவே நூலெல்லாம் வந்துருச்சு. தம்பி பாப்பா அடுத்த கிளாஸ் போனதுனால இந்த பழைய புக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பேன், எதுக்காவது யூஸ் ஆகும்னு. ஆனால் அது சேர்ந்து வீடு ஃபுல்லாக குப்பையாக தான் ஆகிக்கிட்டு இருக்குன்னு இன்றைக்கி எடுத்து வச்சு எப்படியாவது இந்த வண்டி வரும்போது கொடுத்துருவோன்னு நினச்சிருந்தேன். அதனால் இன்றைக்கி வந்தாங்களா ஃபுல்லாக எடுத்து போட்டேன். ஆனால் கொஞ்சம் அமௌண்ட்லாம் கம்மியாக தான் கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல, அடசெல்லாம் குறையுதேன்னு இன்றைக்கி போட்டு விட்டாச்சு. இந்த ஸ்கூல் டைம்லாம் பிள்ளைங்களை பிடிச்சி எண்ணெயே தேய்க்க முடியாது. அதனால் லீவ் டைமில் விட மாட்டேன். காலையில் எழும்பினோடனே முதல் வேலை கை கால் தலை எல்லாத்துக்குமே குளிராக எண்ணெயை தேய்ச்சி விட்டு மத்தியானம் நல்லா வெந்நி வச்சு குளிக்க வச்சு விட்டுருவேன். ஸ்கூல்னாலாம் கண்டிப்பாக தேய்க்கவே விட மாட்டாங்க. அப்புறம் இந்த நெயில் கட் பண்ணது எல்லா வேலையுமே இந்த சண்டே லீவில் பார்த்துருவேன். ஓகே பாய். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ